நீங்க சொல்லிட்டீங்க, நான் சொல்லிட்டேன்லாம் இல்ல. தலைவர் தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதைதான் நாங்கள் செய்வோம். அதேபோல் நீங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், எங்களை முழுமையாக நம்புங்கள், உங்களுடன் நாங்கள் கண்டிப்பாக இருப்போம் என்பதை தெளிவாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு காலமும் நாங்க உங்களை இல்ல அதெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியாது அப்படின்லாம் சொல்லவே மாட்டோம். ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன், எங்களுடைய தோழர்களோட நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றது மட்டும்தான். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லைங்க. 30-32 வருஷமா நீங்களாவது ஆட்சி மாறி மாறி வந்திருக்கோம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை டிரான்ஸ்பர் பண்ணுவீங்க, வேலை வாய்ப்பு வாங்கி கொடுப்பீங்க, டெண்டர் கொடுப்பீங்க எல்லான்னு. ஆனா இந்த 32 வருஷத்துல நாங்க எதுவுமே கொடுக்கலங்க. தலைவர் தளபதிக்காக மட்டும்தான், அந்த அன்பு அந்த முகத்துக்கோசம் தான் எங்களுடைய தோழர்கள் உழைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்று வரை உண்மையாக சொல்றேன், ஒரு 30-35 நாள் ஆயிடுச்சு, இது வரைக்கும் எங்களுடைய ஆளுங்க ஒரு டிரான்ஸ்பர் கேட்கல, ஒரு டெண்டர் கேட்கல. நான் எப்படின்னு இதுன்னு இல்ல, பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். தலைவர் தளபதி முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு அது போதும் எங்களுக்கு சொல்லக்கூடிய தோழர்கள் எங்களுடன் இருக்கிறார்கள். உங்களுக்கு என்ன தேவைகளோ அதை நாங்கள் சகோதரி நீங்கள் மரகதம் குமாரவேல் அவர்களிடம் சொன்னால் நாங்கள் எல்லாவற்றையும் மக்கள் பிரச்சனைக்கு உங்களுக்கு செய்து தருவோம் என்று நான் இங்க திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரமேஷ் அவர்கள் சொன்னது போல சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து இன்னைக்கு இந்த இடம் தாங்க இருக்கும். இதுலயே பாதி இடம் தாங்க இன்னைக்கும் அமைச்சர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக கொடுத்து சட்டமன்ற உறுப்பினராக்கி இன்னைக்கு அமைச்சரா ஆக்கி இருக்கிறாரு. நீங்க உங்க கட்சியில நீங்க 40 வருஷமா 50 வருஷமா கிளை செயலாளராக தான் இருந்துக்கினே இருப்பீங்க. அதை தாண்டி உங்களுக்கு வேற எதுவுமே கிடைக்காது. கிளை செயலாளர், நானும் கிளை செயலாளர்னு சொல்லி இருக்கலாம். எங்க கட்சியில அப்படி இல்லைங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யக்கூடிய ஒரு முதல்வர் தான் மாண்புமிகு முதல்வர் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவிச்சுக்கிறேன். அதனால நீங்க என்னடா இது என்னை பார்த்து அங்க பார்த்து பேசுறா, நீங்க இங்க பார்த்து பேசுறியாரெல்லாம் நினைச்சிடாதீங்க. உண்மையா சொல்றேங்க, மனசார சொல்றேன். உங்களெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்களுக்கு நான் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய அன்பு எப்பயுமே சரிங்க. எந்த ஒரு தப்பும் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் தலைவர் தளபதி தப்பு வரைக்கும் செய்யாதீங்க, மக்களுக்கு செய்யுங்க. ஏன்னா உச்சத்தை ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டுலாம் வரலங்க, உச்சத்தை விட்டுட்டு தான் தலைவர் தளபதி அரசியலுக்கு வந்தார். அந்த அரசியல நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய பேச்சு, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க செய்ய வேண்டியது எங்களுடைய எல்லாருடைய கடமை என்று சகோதரி மரகதம் குமாரவேலுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் 24/7 எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் போன் பண்ணலாம், எப்போ வேணாலும் எங்களுடைய அலுவலகத்துக்கு வரலாம். மக்களுக்கு இது தேவை, இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நீங்க சொல்லலாம். செய்யக்கூடிய இடத்துல நம்ம இப்ப இருக்கிறோம், செஞ்சு கொடுக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் மனசார தெரிவிச்சுக்கிறேன். அதனால உங்களை பத்திலாம் நாங்க கவலையே நீங்க படாதீங்க. எங்களுடைய ஒரே ஒண்ணுதான் நான் திரும்ப திரும்ப வேண்டுகோள் வைக்கிறது, எங்களுடைய ஆளுங்களை பத்திரமா உங்களோட நீங்க பத்திரமா பாத்துக்கணும். நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். ஏன்னா பாலாஜி நினைக்கிறான், இன்னாராவது நீ பாட்டின்னு இட்டுன்னு ஒருத்தவங்களா தினந்தோறும் வாரம் பார்த்தா 10,000 பேருன்றீங்க, 15,000 பேருன்றீங்க. ஆனா எதுவாக இருந்தாலும் 10,000 பேர் இருந்தாலும் 20,000 பேர் இருந்தாலும் சரி, எங்களுடைய தமிழக வெற்றி கழக தோழர்கள் தான், தொண்டர்கள் தான். அவர்களுக்கு உண்டான மரியாதை, அவர்களுக்கு உண்டான அனைத்து சேவைகளும் நாங்கள் செய்வோம். ஆனால் இன்று நீங்கள் வந்திருந்தாலும் சரி, எங்களுடன் எங்களுடைய தமிழக வெற்றி கழக அமைச்சர் பெருமக்கள் உங்களுக்கும் அந்த சேவைகளை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை தெளிவாக தெரிவிச்சுக்கிறேன். அதனால உங்களுக்கும் ஒரு மனசுல ஒரு சங்கடம்லாம் வர வேண்டியதே கிடையாது. தெளிவா இருங்க, எந்த ஒரு இதுக்கும் கவலைப்படாதீங்க. நமக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார். ஆகவே அண்ணனும் பயப்பட வேணாம், சகோதரியும் பயப்பட வேணாம், இங்க இருக்கிறவங்களும் பயப்பட வேண்டாம். நாங்கள் உங்களுக்கு எப்போதும் துணையாக
இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.